எங்களுக்கே சொந்தம். எமது நிலம் எமக்கு வேண்டும். எங்கள் காணிகள் எங்கள் காணிகள் கிடைக்கும் வரை 40 ஆண்டுகள் 50 மீட்டர் போனோம்னு சொன்னா தோளை வெட்டி ஆக்கிரம் வந்து இப்படி வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த ரோட்டு மன்றா இருந்தது, நெசவு சாலை இருந்தது, ஒரு சந்தை இருந்தது. இவ்வளவு இருந்த இந்த மண் கிட்டத்தட்ட 1990ஆம் ஆண்டுக்கு முதலே மிகவும் வளங்கொழிந்த ஒரு கிராமமாக இருந்த மண். எங்களுடைய மண் மீட்கப்பட வேண்டும். எங்களுடைய இந்த இடம் எங்களுக்கு திரும்ப கிடைக்கப்பட வேண்டும். எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த இந்த இடத்திலே விமான ஓடு நிலையம் ரோட்டாலே போகின்ற பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு பலாலி விமான நிலையத்துக்காக 2000 ஏக்கர்களை சூறையாடி வைத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. சொந்த இடத்திலே தன்னுடைய உயிரை போக்க வேண்டும் என்கின்ற வேணவாயிருக்கும், தன்னுடைய குல தெய்வத்தை கும்பிட வேண்டும் என்ற வேணவாயிருக்கும், தன்னுடைய சொந்த பாடசாலையை சென்று பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கும். இது எங்களுடைய பரம்பரை காணி. ஆகவே எங்களுடைய சொந்த காணியை நாங்கள் கொடுத்து விட்டு வேறு காணிக்கு போகிறதுக்கு நாங்கள் தயாரில்லை. எனக்கு வயது போட்டதோ காலம் இல்லாமல் போச்சு. எனது காணி எனக்கு விட்டுத்தர வேணும். அதோட இந்த சொந்தக்காரருக்கும் அதுக்கு காணி இருக்கு. அன்றைக்கும் பொம்பளை பிள்ளை அவ்வளோ காணிகளை வைக்கிட்டு நிற்கலாம். அதில் தொட்டு பார்த்த வீடு பெரிய வீடு ராஜா 9 பேருக்கும் இருக்க வீடு கட்டினேன் நான். அதில் பொறுப்பான வீடு. நாங்கள் வந்து 1986ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் புக்கப்பானையை விட்டுட்டு ஓடினாங்க. இட்ட வரைக்கும் எங்களோட காணி விடுவடையில். ஆனால் இடையில் வந்து இந்திய இராணுவம் இருந்து கொஞ்ச காலம் இருந்த இடத்த வீடெல்லாம் இருந்தது. பேருந்து தற்காலிகமாக இப்போ வீடுகள் சந்தியில் முழுவதுமே இல்லை. எங்களோட விவசாய காணியில் நீங்கள் விவசாயத்தை செய்து கொண்டு எங்களோட பொருளாதாரத்தை அளிக்கிறீங்க. மக்களுடைய நிலங்களிலே அவர்களுடைய காணிகளில் விவசாயம் செய்யப்பட்டு ஏதிலிகளாக அகதி முகாம்கள் இடம்பெயர்ந்தோர் முகாம்களிலே இருக்கின்ற மக்களுக்கு அந்த மரக்கறி வகைகள் விற்கப்படுகின்றன. ஜெஃப்னாபடி நோதாவுக்கு வணக்கம். இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும், பலாலி மயிலட்டி பகுதிகளில் தங்களுடைய காணிகளை இராணுவத்திடம் இழந்த மக்கள் பெரிய அளவில் திரண்டு ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். இதில் இராணுவ தரப்பிடம் சில மகஜர்களும் கையளிக்கப்பட்டதை காணக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் பெருமெடுப்பில் நடந்த இந்த போராட்டத்தில் 1990ஆம் ஆண்டுகளில் தங்களோட காணிகளை விட்டு விலகி வெளியேறி இந்த 36 ஆண்டுகளாக தங்களுடைய காணிகள் இல்லாமல் வாடுகின்ற ஏராளமான மக்கள் பங்கெடுத்தார்கள். அந்த போராட்டத்தில் காணொலியை இந்த காணொலி அமைப்போது வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இலங்கை வாழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன். இந்த தோளக்கட்டியில் இருக்கின்ற எங்களது ஆச்சிரமம் P.A. தோமஸ் அடிகளாரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆச்சிரமத்திற்கு பணியாற்றுவதற்கு நான் இந்தியாவில் வந்திருக்கிறேன். நான் இந்த இடத்தில் உருவாக்கப்பட்ட சகோதரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மாணவன். அந்த நிலையில் இந்த இடத்திற்கு 42 ஆண்டுகள் கழித்து இந்தியாவிலிருந்து பணியாற்றுவதற்காக வந்திருக்கிற நான், எங்களுடைய முன்னோர் சகோதரர்கள், குருக்கள், எங்களது சபையினுடைய ஞானபிதா தோமஸ் அடிகள் இவர்களுடைய வாழ்ந்த இடங்களை நான் இப்போது கண்கூடாக கண்டு வந்தேன். அவர்கள் வெட்டிய கிணறுகள், அவர்கள் பயன்படுத்திய எல்லா இடங்கள், அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற கல்லறைகள், இவற்றையெல்லாம் காணுகின்ற பொழுது இந்த சபையில் சேர்ந்து ஜெபமாலை மாதால் மௌன சபையில் சேர்ந்து இந்த தேசத்திற்கு வந்து பணியாற்றுவதில் பார்க்கின்ற பொழுது என் கண்களில் கண்ணீர் வருகிறது. இவ்வளவு புனிதமான பூமியில் உருவாகிய எங்கள் இந்திய சகோதரர்கள், குருக்கள் எங்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுத்து 42 ஆண்டுகள் கழித்து நாங்கள் இந்த இடத்திலே வந்து அதை காண்கின்ற பொழுது எங்களுடைய மகத்துவம் புரிகிறது. இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து 100ஆண்டு விழா கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை எங்களது சபை முன்னேற்றெடுத்திருக்கின்றது. இந்த முன்னேற்பாடுகளுக்கு மத்தியிலே நான் விரும்புவது, எங்களது ஞானபிதா தோமஸ் அடிகள் ஆரம்பித்த இந்த பூமியில, இந்த தோளக்கட்டி புண்ணிய பூமியில இந்த மக்களோடு இணைந்து இந்த விழாக்களை கொண்டாட வேண்டும். காரணம், நாங்கள் விடுதலை என்று சொல்லுகிறோம், ஆனால் இன்னும் எங்கள் தேசத்திலே அகதியாக வாழுகிறோம் என்பதை காணுகின்றோம். அது கண்கூடாக காண்கின்ற ஒன்றாக இருக்குது. ஏன் எங்களது பூமி எங்களுக்கு தர மறுக்கப்படுகிறது? கொடுக்கப்பட வேண்டும். நாங்கள் எங்களது பூமியில் நாங்கள் சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்பதை கேட்பதில் உரிமையை கோருகிறார்கள். நான் இந்திய தேசத்திலிருந்து வந்திருந்தாலும் இந்த பூமியிலிருந்து உருவாகிய ஒரு சுதந்திரமும் ஒரு முழுமையான வழிநடத்தலும் தான்
என்னை இங்கே நிற்க செய்திருக்கிறது. ஆகவே இந்த ஒரு சூழலில் இந்த மக்களோடு இணைந்து எங்கள் மண் எங்களுக்கு திரும்பி தர வேண்டும், நாங்கள் இந்த பூமியிலே வாழ வேண்டும். அதை நான் ஆண்டவரிடத்தில் பிரார்த்திக்கிறேன். 1928ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 2028ஆம் ஆண்டு நூற்றாண்டு விழா இதில் கொண்டாட உங்களுடைய மண் உங்களுக்கு திருப்பி தரப்பட, எங்களுடைய மண் எங்களுக்கு திருப்பி தரப்பட நான் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறேன். இந்த ஒரு அற்புதமான கூடுகை எல்லோரும் வந்து எங்கள் மண் எங்களுக்கு உரிமை என்று சொல்வதில் அர்த்தம் உண்டு, ஆழம் உண்டு. உழைத்ததில் வாழ்ந்ததில் இரத்த சாட்சிகளாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இதை எங்களுக்கு திருப்பி தந்து நாங்கள் எங்களிடத்தில் சுதந்திர பறவைகளாய் வாழ எங்களுக்கு விடுதலை தரும்படியாக கேட்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று மிக விரைவிலே அதை செய்து தர அரசுக்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். நன்றி. உங்கள் அனைவருக்கும் இங்கே வந்திருந்து எல்லா விதமான ஏற்பாடுகள் செய்ததற்கும் இந்த செய்திகளை மக்களுக்கு எடுத்துச் செல்கின்ற உங்கள் செய்தியாளர் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2028ஆம் ஆண்டு எங்களது சபையினுடைய நூற்றாண்டு விழா எங்களது ஞானப்பிதா வாழ்ந்த இடத்திலே கொண்டாடுவோம். அதற்கு விடுதலை கிடைக்கும், இந்த மண் எங்களுக்கு திரும்பும் என்று சொல்லி முடிக்கிறேன். எங்கள் மண் எங்களுக்கு வேண்டும், எங்களிடம் எங்களுக்கு வேண்டும், நாங்கள் அதில் பயிர் செய்ய வேண்டும், எங்கள் குடும்பங்கள் எங்கள் ஊர்கள் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்தி, நான் எதிர்நோக்கி இருக்கின்ற 2028ஆம் ஆண்டு முடிந்த என்பதை கண்டுதான் இந்தியா செல்வேன் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. அங்கே அந்த செட் அந்த செட் ஒரு கொஞ்சம் முன்னே வாங்க. என்ன சொன்ன சொல்லு. வேணும் உறவுகளே, அனைவரும் நாங்கள் எங்களுடைய இந்த அவசியமான தேவை குறித்து அனைவரும் ஒருமித்த குரல் எழுப்புவோம். எங்கள் காணி எங்களுக்கே சொந்தம், எமது நிலம் எமக்கு வேண்டும். 40 வருடங்கள் கடந்த நிலையிலும் வயவை வாழ் உறவுகள் நாட்டின் பல்வேறுபட்ட பகுதிகளிலும், எனவே எங்களுடைய சொந்த நிலம் எமக்கு வேண்டும் என்ற துணிப்பொருளிலே நீண்ட ஒரு இடைவெளிக்கு பின் இந்த வயாவளான் சந்தையிலே எங்களுக்கான குரல்கள் ஒதுமித்து உண்மையில் சம்பந்தப்பட்ட தரப்புகள் எங்களுடைய நியாயமான இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மக்களின் சார்பிலே நிச்சயமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். 40 வருடங்கள் இழந்தது போதும், இனியும் எங்களுடைய நிலங்கள் நமது நிலம், நமது நிலம், நமது நிலம், நமது நிலம். அரசே 36 ஆண்டுகள் எதிரியாக வாழ்ந்தது போதும். அரசே 36 ஆண்டுகள் எதிரியாக வாழ்ந்தது போதும். அரசே மக்களின் காணிகள் மக்களுக்கா அல்லது மக்களின் காணிகள் ராணுவத்துக்கா? முதலாவது நமது காணிகளுக்கு, நமது காணிகளுக்கு, நமது காணிகளுக்கு எங்கள் காணிகள் எமக்கு வேண்டும். எங்கள் காணிகள், எங்கள் காணிகள், எங்கள் காணிகள், எங்கள் காணிகள், காணிகள் கிடைக்கும் வரை, காணிகள் கிடைக்கும் வரை, காணிகள் கிடைக்கும் வரை
எமது காணிகளை எங்களிடம் ஒப்படை. எமது காணிகளை எமது காணிகளை எமது காணிகளை வேண்டும் வேண்டும் எங்களது காணிகளை காத்தது போதும் நீங்கள் பொங்கல் பொறுமை காத்தது போதும் தீர் வைத்தா தீர் வைத்தா தீர் வைத்தா தீர் வைத்தா தீர் வைத்தா தீர் வைத்தா பொறுமை 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 அந்த நாட்டில் நாம் அந்த நாட்டில் நாம் அந்த நாட்டில் நாம் அந்த நாட்டில் நாம் மானியை 13 காணி வர்த்தா மானியை 13 காணி வர்த்தா மானியை அட்ட பசாவலான் மண்ணுன்னு சொன்னா நீங்க எங்கள் அடையாளம் சொல்லணுமா? பசாவலான் மண் பசாவலான் மண் பசாவலான் மண் பசாவலான் மண் பசாவலான் மண் அட்டை நான் சிங்கத்தை சொல்ல வந்து அப்பே காமா அப்பே காமா அப்பே காமா 40 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் காணிகளுக்கு நமது காணிகளுக்கு மக்கள் காணியில் அகற்று 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 எங்கள் காணிகள் காணிகள் கிடைக்கும் வரை காணிகள் கிடைக்கும் வரை காணிகள் கிடைக்கும் வரை காணிகள் கிடைக்கும் வரை நமது காணிகளை காணிகளை வேண்டும் 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 எங்களது காணிகளை காணிகளுக்கு நமது காணிகளுக்கு தீர் வைத்தா தீர் வைத்தா தீர் வைத்தா தீர் வைத்தா சொன்னா 200 மீட்டர்லே அஜாவலான் சிறு வேலுப்பிள்ளை ஸ்கூல் அங்காலே ஒரு 50 மீட்டர் போனோம்னு சொன்னா தோளவெட்டி ஆக்கிரம் வந்து இப்படி வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த ரோட்டு மன்றா இருந்தது, நெசவு சாலை இருந்தது, ஒரு சந்தை இருந்தது. இவ்வளவு இருந்த இந்த மண் கிட்டத்தட்ட 1990ஆம் ஆண்டுக்கு முதலே மிகவும் வளங்கொழிந்த ஒரு கிராமமாக இருந்த மண் என்று பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தர சொல்லி கேட்கவில்லை. அரசாங்க காணிகளையும் எங்களுக்கு தாங்களும் சொல்லி கேட்கவில்லை. எங்களுடைய காணிகளையும் அந்த இடங்களினையும் எங்களிடம் தாருங்கள். நாங்கள் வேறு எதையும் உங்களிடம் கேட்கவில்லை. நீங்கள் இந்த பாதையை தொடர்ந்து விட்டிருக்கின்றீர்கள். இந்த அசோலான் சந்தையிலிருந்து வெள்ளிப்படைக்கு போற மத வழிபாட்டுக்கும் எங்களுடைய கல்வி செயற்பாட்டுக்கும் அங்குமாறு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இந்த வசாவுலான் மண்ணின் சொந்தங்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1990ஆம் ஆண்டிற்கு பிற்பகுதியிலே நாங்கள் வாழ்ந்து வந்த எங்களுடைய வீடுகளும் நாங்கள் உழுது அறுவடை செய்த எங்களுடைய விவசாய நிலங்களும்
நாங்கள் கையேந்தி நின்ற ஆலயங்களும் நாங்கள் கல்வி கற்க உதவிய எங்களுடைய பாடசாலைகளும் ஒரே இரவிலே ஆமியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் நாங்கள் எல்லோரும் அகதிகளாக பல இடங்களுக்கு திரிந்து அகதிகளாக இப்பொழுதும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இன்று இந்த வசாவிலான் சந்தியிலே கூடியிருப்பது ஏதோ ஒரு சடங்குக்காக அல்ல, மாறாக எங்களுடைய பாட்டனும் பூட்டனும் வாழ்ந்த இந்த சொந்த நிலங்கள் மீட்கப்பட, எங்களுடைய ஆன்மாக்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே ஒரே குடும்பமாக ஒன்று கூடி எங்களுடைய நிலங்களை எங்களுக்கு தாருங்கள், நாங்கள் இந்த நிலத்திலே மீண்டும் வந்து வாழ வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தோடு நிற்கின்றோம். வசாவலான் என்றால் வெறும் மண் அல்ல, இது தமிழனின் அறிவும் உழைப்பும் ஆன்மீகமும் நிமிர்ந்து நின்ற வீரம் நிறைந்த பூமி. ஈழகேசரி பொன்னம்பலம் அவர்கள் ஏற்றி வைத்த கல்வி சுடரான எமது வசாவுலான் மத்திய கல்லூரி இங்கே இருக்கின்றது. நாட்டுக்கே அறிவை வாரி வழங்கிய ஆசிரியர்கள் கலாச்சாரை இன்று முட்கண்பிகளால் நிறைந்து காணப்பட்டிருக்கின்றது. கல்வி மற்றும் எங்களுடைய இந்த இடத்துக்கு உரியவரான வேலுப்பிள்ளை போன்ற பெரும் தகைவனும் இந்த இடத்திலே இருந்தார். எமது கிராமத்து அறிஞர்களும் மற்றும் கலைஞர்களும் வாழ்ந்த இந்த மண் இன்று ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கின்றது. எமது விவசாயிகள் சிந்திய வியர்வைகள் விளைந்த வெங்காய சங்கமும் தொழில்துறையில் கம்பீரமாக நிமிர்ந்து நின்ற எக்ஸ்பெக்டரியும் இன்று சிதைந்து உடைந்து கிடைப்பது உழைப்புக்கு வந்த சோதனையாக இருக்கின்றது. அருள் பொழியும் இந்து ஆலயங்களும் அமைதி பொழியும் கத்தோலிக்க தேவாலயங்களும் இன்று கைவிடப்பட்ட நிலையிலே யாரும் தொழுவதற்கு யாரும் போய் பார்ப்பதற்கு முடியாத அந்த சூழ்நிலையே இருக்கின்ற ஒரு அவலமான நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். விசேஷ விதமாக எங்களுடைய தோலாட்டி தாய்மடமும் இன்று இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கின்றது. 1877ஆம் ஆண்டு இந்த தோலாட்டி மடம் கட்டி முடிக்கப்பட்டு இந்த அந்தோனியார் ஆலயம் பிரசித்தி பெற்ற ஆலயமாக இருந்து வந்தது. இதைத் தொடர்ந்து 1928ஆம் ஆண்டு வணக்கத்துக்குரிய அருள் தந்தை தோமஸ் அடிகளார் இங்கே மௌன மடம், அதாவது ரொசேரியன் சபையை ஸ்தாபித்து இங்கே அவர் வாழ்ந்து கொண்டு வந்தார். அவர்கள் வாழ்ந்த இந்த புனித பூமி இன்று கைவிடப்பட்ட நிலையிலே யாரும் செல்ல முடியாத நிலையிலே இருக்கின்றது. இவையெல்லாம் எங்களுக்கு வேணும் என்ற அந்த இலக்குகளோடு நாங்கள் இங்கே ஒவ்வொருவரும் கூடி வந்திருக்கின்றோம். இடிபாடுகளால் நிற்கும் வீடுகள் பேசட்டும், காடுகளாக இருக்கின்ற விவசாய நிலங்கள் பேசட்டும், வேலிகளுக்குள் அமர்ந்திருக்கும் எங்களுடைய வீடுகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு வேணும் என்ற அந்த நிலைமையோடு நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். எனவே எங்களுடைய நிலங்கள், எங்களுடைய விவசாய நிலங்கள், எங்களுடைய வீடுகள், எங்களுடைய தேவாலயங்கள், இந்து ஆலயங்கள், எங்களுடைய பாடசாலைகள், எங்களுடைய தொழில் நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு மீண்டும் கிடைக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஆதங்கங்களோடு இன்று பல இடங்களிலே நாங்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டு எங்களுக்கு என்று சொல்லி ஒரு இடம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே எங்களுடைய மண் மீட்கப்பட வேண்டும், எங்களுடைய இந்த இடம் எங்களுக்கு திரும்ப கிடைக்கப்பட வேண்டும். எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த இந்த இடத்திலே நாங்களும் வந்து மீண்டும் குடியேறி அமைதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்பி நிற்கின்றோம். எனவே இந்த அரசாங்கம் எங்களுக்கு கூறி நிற்கின்றது, மக்களுடைய நிலங்கள் மக்களுக்கே கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நிலையிலே தான் நாங்கள் இங்கே வந்து எங்களுடைய நிலங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும், எங்களுடைய ஆலயங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும், எங்களுடைய கல்வி பயின்ற இந்த பாடசாலைகள் எங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆதங்கங்களோடு இருக்கின்றோம். மலிகாமம் வடக்கு பிரதேசத்திலிருந்து கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெயர்ந்து இன்று வரை ஏராளமான பொதுமக்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வலிகாமம் வடக்கு பிரதேசத்திலே ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் காணி அரசாங்கத்தினாலே இராணுவ தேவைகளுக்காக அபகரிக்கப்பட்டிருக்கிறது, சட்டவிரோதமாக அபகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான மக்களுடைய வாழ்விடங்களை சூறையாடி இந்த இராணுவ முகாம்களும் இராணுவ குடியிருப்புகளும் இராணுவ வைத்தியசாலைகளும் அமைக்கப்பட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய பொதுமக்களுடைய காணிகளிலே விவசாயம் செய்கின்ற கொடுமையும் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. கடந்த 40 ஆண்டுகளாக ஓய்வின்றி இந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்த பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக மீண்டும்
தங்களுடைய நிலத்துக்கு செல்வதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்துக்கு இதுவரை நியாயம் கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை. தொடர்ந்து எங்களுடைய மக்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே சொல்ல வேண்டுமாக இருந்தால் கொழும்பிலே தென்னிலங்கையிலே ஏராளமான இராணுவ முகாம்கள் இருக்கின்றன. ஆனால் பொதுமக்களுடைய தென்னிலங்கையிலே சிங்கள மக்களுடைய காணிகளை அபகரித்தது கட்டப்படவில்லை. அங்கே கட்டுநாயகா விமான நிலையம் இருக்கிறது, அங்கே ரத்மநாணிலே விமான நிலையம் இருக்கிறது. விமான ஓடுதளத்துக்கு பக்கத்திலே வீடுகள் இருக்கின்றன. விமான ஓடு நிலையம் ரோட்டாலே போகின்ற பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு பலாலி விமான நிலையத்துக்காக 2000 ஏக்கர்களை சூறையாடி வைத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக இந்த மக்களுடைய இடம் விடுவிக்கப்பட வேண்டும். இங்காலே திரும்பி பார்த்தால் பின்னாலே திரும்பி பார்த்தால் பற்றை காடுகளாகத்தான் இருக்கின்றன. இந்த பற்றை காடுகளை அடைத்து வைத்துக் கொண்டு தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவிக்க மாட்டோம் என்று இந்த அரசாங்கம் சொல்லுமாக இருந்தால் அது இனவாதத்தை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. தமிழ் மக்களுடைய நிலத்திலே அவர்களை விட வேண்டும் என்ற ஒரு எகத்தாளம், ஒரு இனவாதம் மட்டுமே இங்கே தொக்கியிருக்கிறதே தவிர ஆட்சிகள் மாறலாம். எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்து விட்டார்கள், எத்தனையோ கட்சிகள் ஆட்சிப்படத்துக்கு வந்து விட்டது. யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகளிலே 4க்கு மேற்பட்ட ஆட்சியாளர்கள் ஆட்சிப்படத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆனாலும் எங்களுடைய மக்களுடைய அவலங்கள் இதுவரை தீர்க்கப்படவில்லை. எல்லாமே சட்டவிரோதம். 2013ஆம் ஆண்டு வர்த்தமானி பிரசுரம் வெளியிடப்பட்டது 6000 ஏக்கர்களுக்கு. ஆனால் இன்று படிப்படியாக விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சட்டமான பிரசுரத்தினுடைய வலி எவ்வளவு என்பது கேள்விக்குறியான ஒரு நிலைமையில் தான் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய காணிகளிலே வைத்தியசாலையை கட்டலாம் என்றால், எங்களுடைய காணியிலே அரசாங்கம் இராணுவம் விவசாயம் செய்யலாம் என்றால் ஏன் சொந்த மக்களுக்கு அந்த அருகதை இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே எந்தவித நிபந்தனைகளுமின்றி எந்தவித காலதாமதங்களுமின்றி உடனடியாக எங்களுடைய மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். மிக ஒட்டுமொத்தமாக வலிகாமம் வடக்கிலே இருந்து அகதிகளாக வாழ்கின்ற அனைத்து மக்களும் ஒன்றாக இணைந்து ஒரு வலுவான போராட்டத்தை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சற்று தொலைவிலே பலாலி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு சற்று தொலைவிலே மயிலிட்டி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எல்லா மக்களும் ஒன்றிணைந்து ஒரு வலுவான இந்த 2000 ஏக்கர்களை விடுவிக்க சொல்லி நாங்கள் ஒரு வலுவான போராட்டத்தை எதிர்காலத்திலே முன்னெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. வெறுமனே இந்த 2000 ஏக்கர்கள் நிலப்பரப்பிலே வெறும் 300 ஏக்கர்கள் தான் அரச காணிகளாக இருக்கிறது. அந்த அரச காணிகளை விட்டு மிச்ச 2000 ஏக்கரிலே 1600 ஏக்கர் நிலத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும். அது பொதுமக்களுடைய சாதாரண மக்களுடைய வாழ்விடம். ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். தன்னுடைய இறுதி காலத்தை தன்னுடைய சொந்த பூமியிலே, தன்னுடைய சொந்த வீட்டிலே, தன்னுடைய சொந்த இடத்திலே தன்னுடைய உயிரை போக்க வேண்டும் என்கின்ற வேணவாயிருக்கும். தன்னுடைய குல தெய்வத்தை கும்பிட வேண்டும் என்ற வேணவாயிருக்கும். தன்னுடைய சொந்த பாடசாலையை சென்று பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கும். ஆகவே இவற்றை புரிந்து கொண்டு உடனடியாக எங்களுடைய மக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். நன்றி. சொந்த வீட்டை சொந்த நிலத்தை இழந்து புலம்பெயர்வது என்பதும் இடம்பெயர்வது என்பதும் மிக பெரும் வலி. இந்த மக்கள் வயாவிளான் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் 35 வருடங்களுக்கு மேலாக தங்கள் சொந்த மண்ணை விட்டு வாடகைக்கு அல்லது பிற வீடுகளில் ஒன்று குடித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் பதவிக்கு வருகின்ற பொழுது தான் ஏதோ தமிழ் மக்களுக்கு நல்லது செய்வேன் என்கின்ற நம்பிக்கை ஊட்டி வாக்குகளை பெற்று ஆட்சி பீடம் ஏறியதற்கு பிறகு செய்தது அத்தனையுமே நம்பிக்கை துரோகம்தான். கடந்த ஆட்சியாளர்களுக்கும் தங்களுக்கும் இடையில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை என்று சொல்லி பல தடவைகள் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான் இந்த காணி விடுவிப்பை அவர்கள் தடங்கலாக இருப்பதுமாகும். ஊருக்கே சோறு போட்ட மக்கள், ஊருக்கே உணவு போட்ட மக்கள் இன்று அவர்களது காணிகளில் இராணுவம் பயிர் செய்து அதை விற்று சம்பாதித்துக் கொண்டிருக்க இவர்கள் ஏனியோரிடம் கையேந்தி வாழ வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் இந்த காணியை ஒருபோதும் விடுவித்து விடக்கூடாது என்கின்ற நோக்கிலேயே மிக பாரிய அளவில் ஒரு வைத்தியசாலையையும் இன்று அமைத்து கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் உடனடியாக அனைத்து காணிகளும் எந்தெந்த இடங்களில் எல்லாம் இராணுவம் மக்களுடைய காணிகளை அபகரித்து வைத்திருக்கின்றதோ அவ்வளவு காணிகளையும் விடுவித்து அந்த மக்களை தங்கள் சொந்த நிலங்களில் மீளவும் குடியேறி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு அனுமதிக்க வேண்டும். சொந்த காணியிலே இராணுவம் எந்தவித அனுமதியும் இல்லாமல் வைத்தியசாலை ஒன்றை கட்டி வருகின்றது. இது நான் நினைக்கின்றேன் கொரோனா காலத்திலே தான் இந்த வைத்தியசாலை தற்காலிகமாக ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு முன்னால் அது ஒரு விளையாட்டு பிஓசி கிளப்பாக இருந்து பேந்துதான் இராணுவ வைத்தியசாலையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த வைத்தியசாலை கட்டுமானங்களை நிறுத்துமாறு கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள்
மற்றது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்றத்தில் கூட கதைத்திருந்தார்கள். ஸ்ரீதரன் அவர்கள் கௌரவ பாராளுமன்ற ஸ்ரீதரன் அவர்களும் கதைத்திருந்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் நிறுத்தப்படவில்லை. இந்த இராணுவம் வைத்தியசாலை என்பது அனுமதியற்ற கட்டிடம். அதாவது இராணுவ வைத்தியசாலை அனுமதியற்ற கட்டிடம். எங்களிடம் எந்த விதமான அனுமதியும் பெறப்படவில்லை. பிரதேச சபையில் கூட அனுமதிகள் பெறப்படவில்லை. ஆகவே அனுமதியற்ற கட்டிடம். இராணுவம் வைத்தியசாலை என்பது சட்டவிரோதமான கட்டிடம். அதனை அகற்றப்பட வேண்டும். எங்களுக்கு காணி திருப்பி வழங்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய காணி எங்களுக்கு வேணும். இது எங்களுடைய பரம்பரை காணி. ஆகவே எங்களுடைய சொந்த காணியை நாங்கள் கொடுத்துவிட்டு வேறு காணிக்கு போகிறதுக்கு நாங்கள் தயாரில்லை. ஆகவே எங்களுடைய சொந்த காணியை எங்களுக்கு தர வேண்டும். கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கத்தை போலதான் இந்த அரசாங்கம். கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கம் இதே மாதிரித்தான் மக்களுடைய காணி மக்களுக்கு சொந்தம் என்று ஏமாற்றி கொண்டு வந்தது. அதே போல தான் இந்த அரசாங்கமும் மக்களுடைய காணி மக்களுக்கு சொந்தம் என்று ஏமாற்றி கொண்டு வருகின்றது. ஆகவே நாங்கள் அனைவரும் கேட்கின்றோம், வசாவுலான் காணி மண் உட்பட, வசாவுலானிலே நாங்கள் வாழ்ந்த பூமி, அந்த மண் உட்பட எங்களுடைய முழு காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும். நாங்கள் இராணுவ வைத்தியசாலைக்கோ இராணுவத்துக்கோ நாங்கள் காணி கொடுக்கறதுக்கு தயாரில்லை. ஆகவே அவர்கள் முற்றுமுழுதாக வெளியேற வேண்டும். இது தொடர்பாக அன்றைக்கு நான் நினைக்கிறேன் கௌரவ அமைச்சர் அவர்கள் ஏதோ மாட்டுக்காணி ஏதோ கணக்கு கதைச்சிருந்தார். நாங்கள் அவருடைய கருத்தை கணக்கெடுக்கவில்லை. ஏன்னா எங்களுடைய காணி எங்களுக்கு தேவை. ஆனபடியினால எங்களுடைய காணி எங்களுக்கு தேவை. ஆகவே நாங்கள் இது தொடர்பாக நீதிமன்றத்தை கூட நாட இருக்கின்றோம். மிக விரைவிலே எங்களுடைய காணியில் இருந்து இராணுவ வைத்தியசாலை அகற்றப்பட்டு காணி எங்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எனது காணி பலாலி ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு பின்னாலே இருக்குது. எனக்கு வயது போட்டதோ காலம் இல்லாமல் போச்சு. எனது காணி எனக்கு விட்டுத்தர வேணும். அதோட இந்த சொந்தக்காரருக்கும் அதுக்கு காணி இருக்குது. அன்றதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். காணிங்க எங்களுக்கு விடுங்கோ. எங்களை பிள்ளைகள் கஷ்டப்படுகிறாள். நாங்கள் குடியிருக்கா இல்லை. பிள்ளைகள் வீட்டை அம்மா காணிங்க நிற்கலாம். நாங்கள் எப்படி செய்வோம்? அப்பாவும் இல்லை, அவன் அப்பாவும் இல்லை. நாங்கள் தோட்டம் செய்யலாம். எங்களுக்கு நல்ல உதவி செய்யுங்க. அதுவும் 5 பொம்பளை பிள்ளை. அவ்வளோ காணிகளை வைக்கொண்டு நிற்கலாம். அதில் தொட்டு பார்த்த வீடு பெரிய வீடு ராசா. 9 பேருக்கும் இருக்க வீடு கட்டினேன் நான். அதில் பொறுப்பான வீடு 5 பொம்பளை பிள்ளை கட்டினேன் நான். அதில் அதில் இப்போ எங்களுக்கு இருக்கா வீடு இல்லை. எங்களுக்கு அங்கே வீடு இருக்கு. கல்யாணம் கட்டின பிள்ளைகளும் வீடு. மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களே, நாங்கள் இன்று 40 வருஷத்துக்கு மேலாக நாங்கள் எங்களோட இடங்களை விட்டு நாங்கள் இடம்பெயர்ந்து போய் இன்னும் நாங்கள் சொந்த நாட்டில் சொந்த இடத்துல நாங்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எங்களோட மக்கள் நிறைய பேர் அகதிகளாக வாழ்கிற கட்டத்தில் எங்களுக்கு சொந்தமாக இடமும் இல்லை, ஒரு வீடும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் வீடாக மாறி மாறி போய்கொண்டு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம். வயல் செய்கிற தோட்டம் செய்கிற மக்கள் எல்லாம் வந்து இருந்து கொண்டு அவைகளுக்கு தோட்டம் செய்ய முடியலை. எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை. நாங்கள் எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து ஜனாதிபதி அவர்களை உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தது நீங்கள் எங்களுக்கு ஒரு முடிவு காலத்தை எங்களுக்கு தருவீங்கள் என்று தான் நாங்கள் நம்பி உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை நாங்கள் வேணுமென்று எடுத்து நாங்கள். அதனால் நீங்கள் எங்களுக்கு எங்களோட இடத்த விடுறோம்னு சொன்னீங்க. நாங்கள் நம்பினோம். இப்போ எத்தனை வருஷம் நம்பி எங்களால் இனி நம்ப முடியலை. எங்களால் உங்களை நம்ப முடியாமல் இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் இருக்கும்போதே எங்களுக்கு எங்களோட இடத்தை எங்களோட சொத்தை எங்களுக்கு தந்து நீங்கள் விடணும். எங்களுக்கு இருக்கேல, எங்களுக்கு எங்கேயுமே இருக்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம். எங்களோட சொந்த மண்ணை, எங்களோட ஆலயங்களை, எங்களோட பாடசாலைகளை, எங்களுக்கு ஐஸ் ஃபேக்ட்ரி இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு விட்டு தரணும். ஜனாதிபதி அவர்களே, உங்களை தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் ரீதியாக மக்கள் எல்லாரும் கேளுங்கோ. எங்களுக்கு நீங்கள் எங்களோட இடங்களை, நீங்கள் எங்களோட சொத்துக்களை எங்களுக்கு மீட்டு தர வேணும். உங்களால் மட்டும்தான் முடியும். வேறு எந்த இதாலையும் எங்களுக்கு தர முடியாதுன்றது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரிந்ததுனால தான் நாங்கள் உங்களையே நாடினாங்கள். அதனால் நீங்கள் எங்களோட சொத்தை எங்களுக்கு எங்களோட பூமியில் சும்மா இருக்கிற பூமி சும்மா தான் இருக்குது. நீங்கள் எந்த பலனும் பெறவில்லை. சும்மா தான் எங்களோட பூமியில் காடு பற்றி போயிருக்கிறது. தயவு செய்து எங்களோட சொத்துக்களை தந்துடுங்கோ. நாங்கள் அகதியாக வாழ்ந்தது போதும். இனியும் எங்களுக்கு வீடு அலைய முடியாது. நாங்கள் மிச்சம் கஷ்டப்படுறோம். தயவு செய்து ஜனாதிபதி அவர்களே, எங்களுக்கு நீங்கள் இந்த முடிவு எடுத்து எங்களோட சொத்துக்களை எங்கள்கிட்ட தர வேணுமென்று தாழ்மையிடம் கேட்டு. திருமதி ஜெயவாளன் சர்வலிங்கேஸ்வரி. எங்களோட சொந்த இடம் வயாவலான் சந்தி வயாவலான். இப்போ தக்காளியமாக கொண்ட தெல்லிப்பள்ளையில் இருக்கிறேன்.
நாங்கள் வந்து 1986ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் புக்கப்பானையை விட்டுட்டு ஓடினாங்க. இட்ட வரைக்கும் எங்களோட காணி விடுவடையில். ஆனால் இடையில் வந்து இந்திய இராணுவம் இருந்து கொஞ்ச காலம் இருந்த இடத்த வீடு எல்லாம் இருந்தது. பேருந்து தற்காலிகமாக இப்போ வீடுகள் சந்தியில் முழுவதுமே இல்லை. அந்த சந்தி ஏரியாண்டில் வயவளான் கிழக்கு ஃபுல்லாகவே வீடுகள் எல்லாம் தரமாட்டோம். நாங்கள் 40 வருஷம் வெளிக்கிட்டு இப்படியே ஒவ்வொரு வீடாக வாடகை வீடாக இருந்து பிள்ளைகளை எங்கள் கொண்டு திரிஞ்சு இனி வார சந்ததிக்கு வந்து எங்களோட நிலத்தை காட்ட வேணும். 40 வருஷம் சொன்னால் எங்களுக்கே இப்போ 65 வயதாச்சு. இனி வார பிள்ளைகள் மூத்தவருக்கே 42 வயதாச்சு. அப்போ இனி வார சந்ததிக்கு எங்களோட காணிகளை விடுவிக்க வேணும். அந்த காணிக்குள்ளே நாங்கள் வீடு மட்டுமில்லை, அதோட எங்களோட விவசாயம் செய்து மிரக்கறியை நாங்கள் வேண்டில்லை. இப்போ சந்தையை நாட வேண்டி கிடக்கு, கடையில் மிரக்கறி வேண்ட வேண்டி கிடக்கு. இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அனுர அரசாங்கமானது காணிகளை விடுவிக்க வேண்டுமென்று தான் அவர் நடுகவே சொல்லி கொண்டிருந்தவர். இனியாதல் கருணை உந்து எங்களோட காணிகளை விடுவிக்கிறதுக்கு அனுர அரசாங்கம் மிக கருணை உந்து எங்களோட காணிகளை விடுவிக்கிறதுக்கு தயவாக கேட்டுக்கொள்கிறோம். வயாவளான் மக்கள் சேர்வாங்க. நன்றி. என்னோட ஊரில் இந்த வசாவளான் பகுதியில் எனக்கு தெரிஞ்ச நான் 75ஆம் ஆண்டு பிறந்த நான் என்னுடைய 15 வயசில் இங்கேருந்து விழுக்கிட்டு போனான். அதுவரை காலத்துக்கும் எந்த ஒரு மரக்கறியோ அல்லது வெங்காயம் மிளகாயோ நாங்கள் வேண்டினது கிடையாது. எங்களோட வளவுகள் எங்களோட தோட்டங்களே இருக்கும். இது ஒரு விவசாயம் சார்ந்த மண். அதனால தான் அந்த நாளையில் கண்ணங்கர ஐயா எங்களோட பாடசாலையை கொண்டிருக்க முதல் யாழ் மாவட்டத்தில் விவசாயம் கல்வியை கொண்டு வந்த பாடசாலை வசாவளான் மத்திய வித்தியாலயம், இன்றைக்கு மத்திய கல்லூரி என்ற பேரில் இருக்குது. அப்படியான நிலப்பரப்புள்ள இடம்தான் இது. அப்படியான மண் வளம். எங்களுக்குள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் அடுத்த வேண்ட காணியில் போய் கூலிக்கு போகிறோம். என்னுடைய தந்தையார் நான் 15 வயசுலேருந்து விழுக்கிட்டேன். நான் இப்போ என்னுடைய தந்தையார்ட்ட காலத்திலையும் அது கிடைக்கல, என்னுடைய காலத்திலும் கிடைக்கல, என்னுடைய பிள்ளைன்ற காலத்திலையும் இது கிடைக்காம போகணும். எங்களோட பொருளாதாரம் அளிக்கப்படுது. தலைமுறையாக எங்களோட பொருளாதாரத்தை நீங்கள் இல்லாதொழிச்சிருக்கிறீர்கள். யுத்தம் பண்ணதை யுத்தம் முடிஞ்சு இன்றைக்கும் அதை தராமல் விடுறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. அந்த தேவை இந்த தேவையோட இன்னும் ஷார்ட்டு போக்கு சொன்னாலும் எங்களோட விவசாய நிலங்களில் நீங்கள் வருமானத்தை எடுக்கிறதுக்காண்டி தான் புரிகள் இல்லை. வேறு தேவைக்காகவும் நீங்கள் வச்சிருக்கீங்க. வேறு எந்த ஒரு தேவையும் இருந்தால் நீங்கள் அப்படி என்று சொன்னால் ராணுவம் வந்து சொல்லட்டும், எனக்கு இந்த தேவைக்கு தேவையுண்டு எங்களோட அமைப்புகளோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கேட்கட்டும். அப்படி ஒரு தரவை சொல்லட்டும். அப்படி சொல்லுமா இருந்தால் நாங்கள் அதுக்கு மாற்றி தீர்வுக்கு போகலாம். இது அப்படி இல்லை. எங்களோட விவசாய காணியில் நீங்கள் விவசாயத்தை செய்து கொண்டு எங்களோட பொருளாதாரத்தை அளிக்கிறீர்கள். வலிகாமம் வடக்கிலே இன்று வசாவளான் மக்கள் தங்களுடைய காணி விடுவிப்பு சம்பந்தமான போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக வலிகாமம் வடக்கிலே இன்னும் 2400 மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. அந்த காணி விடுவிப்புக்கு அதாவது இந்த புதிய அரசு அனுர அரசானது மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்கப்படும் என கூறப்பட்டு பதவியேற்ற போதும் 2 ஆண்டுகள் மக்கள் பொறுமையாக இருந்தார்கள். மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில். ஆனால் தொடர்ச்சியாக இன்றைக்கு மயிலட்டியிலே வெள்ளிக்கிழமைகளில் மக்கள் போராடி வருகின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமையிலே பலாலியிலே போராடி வருகின்றார்கள். அதைத் தொடர்ந்து இன்று வசாவளானானது 3 கிராம சேவையாளர் பிரிவுகளை உள்ளடக்கியது. வசாவளான் கிழக்கு, வசாவளான் மேற்கு, பலாலி தெற்கு, இந்த 3 கிராம சேவையாளர் பிரிவுகளிலையும் 240 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கு. குறிப்பாக வசாவளான் சேர்ந்த இந்த மக்கள் இன்றைக்கு நீண்ட காலமாக தங்களுடைய காணிக்கு திரும்ப வேண்டும். அதே போல் இந்த வசாவளான் சந்தியிலே இந்த பிரதானமாக வசாவளான் சந்தியிலிருந்து அச்சுவேலி போகிற வீதியானது திறக்கப்பட்டிருந்தாலும் பாடசாலை ஸ்ரீ வேலுப்பிள்ளை பாடசாலையினுடைய காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. அந்த மாணவர்கள் 350 மேற்பட்ட மாணவர்கள் இன்று வசாவளான் மத்திய வித்தியாலய மைதானத்திலே தூசு வடிந்த உதர்களுக்குள்ளே கல்வி கற்று வருகின்றார்கள். எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை. அதே போன்று தனியார் காணிகள் பலாலி வீதியின் கிழக்கு பகுதியிலே முழுமையாக விமான விஸ்தரிப்புக்கே தேவையில்லாத காணிகள். இதிலே இன்றைய தனியார் காணிகளில் 27 ஏக்கர் நிலங்களில் இராணுவ வைத்தியசாலை கட்டப்பட்டு வருகின்றது. இதை நிறுத்துமாறு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலே தீர்மானம் எடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டாலும் பிரதேச சபையால் எந்தவித அனுமதியும் இல்லாத இருக்கிறோடைய நிப்பாட்ட சொல்லப்பட்ட போதும் இன்று வரை தொடர்ச்சியாக இந்த கட்டிடங்கள் நடைபெற்று வருகின்ற நேரத்திலே அண்மையில் வந்த பிரதி பாதுகாப்பு அமைச்சர் யாழ்ப்பாணம் வந்தபோது இந்த வலிகாமம் வடக்கினுடைய பகுதிகளில் வந்தபோது இந்த காணிகளை பார்வையிட்டு விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறப்பட்ட போதும் பிறகு மாவட்ட ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டங்களில் விமான விஸ்தரிப்புக்கு தேவை என கூறி இந்த காணிகள் விடுவிக்கப்பட முடியாது என சொல்லி சென்றிருந்தார். ஆனால் அது தவறான விடயமாகும். பலாலி வீதியின் கிழக்கு பகுதியில் இந்த தேவைக்கும் விமான நிலைய விஸ்தரிப்புக்கு தேவையில்லை. குறிப்பாக வசாவளான் கிழக்கு, வசாவளான் மேற்கு, பலாலி தெற்கு பகுதிகளில் எந்த ஒரு காணியும் விமான விஸ்தரிப்புக்கோ இல்லை இராணுவ தேவைக்கோ தேவையில்லாத காணிகள்.
ஆகவே அந்த காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். அதே போல் பலாலியினுடைய தெற்கு, அதாவது வசாவளம் கிராமத்தினுடைய ஒரு கிராமம் இருக்கிற பலாலி தெற்கிலே மக்கள் ஒரு பகுதி குடியேறி இருந்தாலும் அவர்களுடைய பிரதான போக்குவரத்து மார்க்கமாக இருக்கிற இடக்காடு தம்பால ரோட்டு உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். அந்த விடுவித்தால் தான் மக்கள் தங்களுடைய பிரதான பாதைக்கு வந்து தங்களுடைய போக்குவரத்துக்களை மேனிய அரசு நிறுவனங்களுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். அந்த பாதையும் திறக்கப்படுவதன் மூலம் மக்களுடைய மீள்குடியேற்றம் துரிதப்படுத்தும். அதேபோல் மானம்பிரா பிள்ளையார் கோயில் அவர்களுடைய பாரம்பரியமான கோயில் இன்றைக்கு கும்பிட செல்கின்ற நிலைமையில் அந்த கோயிலை வழிபட்டு முழுமையாக செய்வதற்காக அந்த இடங்களும் விடுவிக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது. அதுக்காக மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதை விட பாரம்பரியமாக இந்த பிரதேசங்களில் தோலகட்டி நெல்லிக்கிரசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தோலகட்டியான பிரதேசமானது இன்றும் அந்த உற்பத்தி பிரதேசம் இராணுவத்தினுடைய வலயங்களாக காணப்படுகின்றது. உடனடியாக அந்த பிரதேசங்கள் விடுவிப்பதன் மூலம் எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகளையும் ஊக்குவிக்கக்கூடிய இந்த உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்க வேண்டும் என சொல்லுகின்ற இந்த அரசு இந்த மக்களுடைய காணிகளை இராணுவ தேவைக்காக எந்தவித பயன்பாடும் இல்லாமல் வைத்திருப்பதன் மூலம் இந்த உள்ளூர் உற்பத்திகளையும் தடுக்கிறது. ஆகவே இந்த வசாவளம் கிழக்கு, வசாவளம் மேற்கு, பலாலி தெற்கு போன்ற 3 கிராம வேளாண்குள்ள இந்த வசாவளம் மக்களுடைய காணிகள் உடனடியாக விடுவித்து மக்களுடைய மீள்குடியேற்றத்தை துரிதப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்வோம். வலிகாமம் வடக்கு பிரதேசத்திலே இன்று புதிதாக வசாவளான் பகுதியிலே மக்களுடைய போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றது. 40 ஆண்டுகளாக அவர்களுடைய 40 ஆண்டுகளாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான நிலங்கள் இராணுவமயமாக்கப்பட்டு இராணுவத்தினுடைய வியாபார முயற்சிகளுக்காக சுவீகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையிலே நாங்கள் கேட்கின்றோம், மக்களின் நிலங்கள் மக்களுக்கு சொந்தம் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்தை கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இன்று இந்த நிலங்களை விடுவிக்க தயங்கி வருகின்றது. அண்மையிலே இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் அதற்கு முன்னராக இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தோம். அத்தனை தூரம் அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரச மேலதிகாரிகள் அனைவரும் இணைந்ததாக ஏகமனதாக கொண்டு வரப்பட்ட தீர்மானம், இந்த இராணுவ வைத்தியசாலை அகற்றப்பட வேண்டும், அது சட்டவிரோத கட்டடம், பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை அபகரித்து கட்டப்படுகின்ற கட்டடம் என்பதனால் அதன் பணிகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வைத்தியசாலையினுடைய பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த நாட்டிலே இராணுவமயமாக்கத்தை இந்த அரசாங்கம் ஏனைய அரசாங்கங்கள் போல் தொடர்ந்து வருகின்றது என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்திலே இந்த மக்களுடைய நிலங்களிலே அவர்களுடைய காணிகளில் விவசாயம் செய்யப்பட்டு ஏதிலிகளாக அகதி முகாம்கள், இடம்பெயர்ந்தோர் முகாம்களிலே இருக்கின்ற மக்களுக்கு அந்த மரக்கறி வகைகள் விற்கப்படுகின்றன. இது என்ன நியாயம்? அப்படி பார்க்கையிலே அரசாங்கம் உடனடியாக இந்த விஷயத்திலே நீதியான தலையீட்டை கொள்ள வேண்டும். அரசாங்கம் கண்ணை மூடிக்கொண்டு தமிழ் மக்களின் பிரச்சனை என்பதற்காக இருக்க முடியாது என்று நாங்கள் வலியுறுத்தி கூறுகின்றோம்.